ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய்வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள். நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியினுடைய வழிபாட்டை எங்களுக்கு சொல்லணும். மேலும் ஆஷாட நவராத்திரியினுடைய முதல் நாள் நாங்கள் எப்படி பூஜையை ஆரம்பிக்கிறது என்பது போல நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா 11 நாட்கள் தொடர்ந்து நடைபெறவிருக்கின்றது. இந்த பூஜையிலே நாங்களும் பங்கெடுக்க வேண்டும், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கான பதிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு என்னால் சொல்ல முடியல. இந்த பதிவை எல்லாரும் பார்த்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை எப்படி நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் அங்கே தெரிவித்து அன்னையினுடைய அருளை பெறலாம். சரிங்களா? சரி. இந்த ஆஷாட நவராத்திரியில் முதல் நாள் அன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா பிரதமை தானே முதல் நாள். நீங்கள் அமாவாசை அன்னைக்கே முதல் நாள்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, அதாவது பிரதமையில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கலசம் நிறுத்திடலாம், தப்பில்லை. அப்போ ஆனி மாதம் 21வது நாள், அதாவது ஜூலை 5ஆம் தேதி நீங்கள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வத்திடம், அம்மா நான் வாராகியினுடைய வழிபாட்டை இந்த 9 நாளும் எடுக்கலான்னு இருக்கிறேன், அந்த வழிபாடு எந்தவித தடையும் இன்றி நல்லபடியாக பூரணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணி ஒரு அர்ச்சனை செய்துட்டு அங்கே ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமாக அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கணும். மேலும் இந்த நாள் அமாவாசையாக இருக்கு இல்லையா, யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தகுதி உடையவர்களோ அதை நீங்கள் செய்து குலதெய்வத்தை தரிசனம் பண்ணி வரணும். மேலும் பார்த்தீங்கன்னா ஐயா எனக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுக்குற வாய்ப்பெலாம் இல்லை, ஆனால் நான் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி வழிபாட்டை செய்யணுன்னும் பொழுது அன்னதானம் யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு இருந்தால் அன்னதானத்தை கொடுத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி முதல் நாள் நீங்கள் மாலை 6 மணி, அதாவது 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல், அதற்கு முன்னாலே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துக்கணும். நல்ல ஒரு சுத்தமான ஒரு பருத்தி ஆடையை அணிஞ்சிக்கணும். சரிங்களா? ஒரு நல்ல மனையை ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் உங்களுக்கு வசதி இருந்தால். அதாவது உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு வசதி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் மனையோ அல்லது பலகையோ அல்லது ஏதாவது ஒரு ஷீட்டோ ரெடி பண்ணி அதன் மீது தலைவாழை பரப்பி கலசம் நிறுத்தணும். அதாவது கலசம் நிறுத்துகிற முறையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். விநாயகர் வழிபாடு மஞ்சளில் பிடிச்சி வச்சு மந்திரங்களை சொல்லி நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யணும். பிறகு கலசத்தில் நீங்கள் வாராகி ஆவாகனம் செய்யணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம்லாம் வராதுங்க, நீங்கள் தமிழில் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரை நீங்கள் ஆவாகனம் பண்ணிவிட்டு கலசத்தை ஒரு ஆடையோ அல்லது நூல்லையோ கட்டி நீங்கள் கலசத்தை நிறுத்தி அதில் தீர்த்த பொடி, கூர்ச்சம், தேங்காய், மாவிலை, வஸ்திரங்களை வச்சு வெற்றிலை, பாக்கு, பழம், தூப தீபம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த கலசத்தை மூடி இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகதனாவும் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அம்மா வாராகித்தாயே இந்த கலசத்தில் ஆவாகனமாய் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி அதற்கு முன்பாக அந்த பூஜையை துவங்கி விநாயகர் பூஜையை முடித்த பிறகு நீங்கள் என்ன கும்பிடணும்னா அந்த கலசத்தை ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்பாக வீட்டிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் கலி அணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என்ற அம்புசவாசம் கையில் கோத்திருப்பால் இவளே எனையாலும் குலதெய்வமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலச ஆவாகனம் பண்ணுங்க. அம்பாள் பரிபூரணமாக ஆவாகனமாகி அப்போது வாராகி மாலையை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும்.
இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஷ்டோத்திரம் தெரிஞ்சாலும் பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா வாராகியினுடைய 108 போற்றிகளோ சகஸ்ரநாமமோ உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை செய்ய வேண்டும். பிறகு குரு உபதேசம் பெற்றிருந்தால் அந்த மூல மந்திரத்தை அந்த கலசத்தின் முன்பாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். நைவேத்தியமாக பானகமும் சர்க்கரை பொங்கலும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். மற்றதெல்லாம் உங்களுடைய விருப்பப்படி. சரிங்களா? சரி, என்ன புஷ்பத்தை இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடவி புஷ்பமும் சம்பங்கியும் நீங்கள் உங்களுடைய பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அன்னதானத்தை தினமும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் விரதம் இருக்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விரதம் உடல் தகுதி இருந்தால் இருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்படி விரதம் இருக்கணும், எனக்கு உடல் தகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 10 நாளும் பச்சரிசி சாதமும் தேங்காய் துவையலோ அல்லது உடைச்சக்கடலை துவையலோ நீங்கள் உப்பு இல்லாமல் வச்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய நார்மல் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் விரதம் இருந்து ஏற்கனவே அதுக்கு பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை. உள்ளன்போடு நீங்கள் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அம்பாள் உங்களுக்கு நிச்சயமாக நலன்களை அருள்வாள் என்றால் அது மிகையல்ல. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜையை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்ற ஒரு எண்ணத்தை மனசில் நிறுத்தி பூரணமான அன்போடு ஏனோ தானோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிரத்தையாக இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் அம்பாள் நியாயமானதாக இருந்தால் உடனடியாக நிறைவேற்றி வைப்பால். பக்தர்களை காப்பதில் வாராகிக்கு நிகர் அவதான் வேற யார். அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வாழ்க்கையை, இந்த பிறவி பெருந்துன்பத்தை கடந்து நல்லுலகம் அடைவதற்கும் வழிகாட்டுவாள் அன்னை வாராகி என்றால் அது மிகையல்ல. நாம் எல்லோருமே அவருடைய பிள்ளைகள். அவளை நாம் பின்தொடர்ந்து இந்த புவி வாழ்க்கையை நல்ல வண்ணம் வாழ்வோமாக. நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த அதி அற்புதமான வழிபாட்டை பயன்படுத்தி கொண்டு ஆள்வோல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வாராகி.